பனங்காட்டு மக்கள் கழகத்தின் சார்பில் ஆதரவோ எதிர்ப்போ அப்படிங்கிறத எங்களோட தலைமை இன்னும் முடிவு பண்ணி சொல்லலை. ஆனால் ஒன்றை மட்டும் எங்களோட தலைமை, எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிற எந்த தொகுதியாக இருந்தாலும், இப்போ அறிவிச்சிட்டாங்க, அவர் தென்காசி தொகுதி தாங்கிறத அறிவிச்சிட்டாங்க. தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரை தோற்கடிக்கிறது தான் எங்களோட பனங்காட்டு மக்கள் கழகத்தோட பணி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவர்கள் எங்களோட கட்சி தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கு கட்டுப்பட்டு எங்களோட கட்சி தொண்டர்கள், எங்களுடைய நாடார்கள் அதிகமாக வாழக்கூடிய அனைத்து ஏரியாக்களிலுமே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தோற்கடிக்க நாங்கள் தேர்தல் பணி மேற்கொள்வோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சமூகம் சார்ந்த பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை எங்களது நாடார் சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் மீது தொடர்ந்து வேண்டுமென்றே அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக அவர்களுடைய சமூகத்தை, எங்களுடைய சமூகத்தின் சார்பில் ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டும் நோக்கில் தொடர்ந்து அவர்களின் அரசியல் வளர்ச்சிக்காக அவரது கட்சியை அவர் பயன்படுத்துகிறார். எனவே அவர் கட்சி சார்ந்து அவர் நிற்கும் தொகுதியை நாங்கள் அவர் தோற்கடிக்க கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்வோம். அவர் உறுதியாக தோற்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் தோற்கடிக்கப்படுவார் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன்.